ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லா வேலையுமே டிலே ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி அன்றைக்கி மார்க்கெட் கிளம்பும்போது 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. அப்போவே வெயில் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில், உச்சி வெயில் கொளுத்தி அடிக்குதுங்கிற மாதிரி இருந்தது. இந்த கருவாடு காய்றதோ இல்லையோ, நானும் அம்மாவும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே சுட்டு கருவாடு மாதிரி ஆகிட்டோம். அந்த அளவுக்கு வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டுக்கு வந்தது லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் மீன் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இதாக வச்சுருந்தாங்க. ஸோ என்ன மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு அதையுமே அம்மா வாங்கிக்கிட்டு ஏன்னா கிட்டத்தட்ட 1 வீக் மேலே ஆகுது மீன் வாங்கி சாப்பிட்டு. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து மீன் சாப்பிட்றது நம்மளுக்கும் நல்லது தானே. அதை வாங்கி வந்து அங்கேயே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்தாச்சு. நம்ம வீட்டுக்கு போய் இதுக்கு மேலே நம்ம க்ளீன் பண்ணி சமைக்கிறதுக்கெல்லாம் டைம் ஆகிடும்ட்டு அங்கேயே ஆஞ்சிட்டு வந்தாச்சு. வேறு வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கலான்ட்டு வந்தோம். அங்கே வந்து நான் இது பார்த்துருந்தேன், வெள்ளை பூசணி ஒன்று பார்த்துருந்தேன். சரி, அது வெயிட் லாஸ்க்கு நல்லதுன்னு சொல்கிறாங்களேன்ட்டு சும்மா ஒரு கால்வாசி போல் வாங்கிப்போம். நல்ல யூஸாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரெகுலராக வாங்கிக்கலான்ட்டு அது ஒரு கீத்து போல் அந்த அக்கா கிட்டே வாங்கிக்கிட்டேன். மாங்காய் இதெல்லாம் வாங்கி கிளம்பியாச்சு. மாங்காய் வச்சு மீனாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. மார்க்கெட் வரப்போ பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் வந்து விற்றுட்டு இருந்தது, சத்தம் கேட்டது. சரி, வர வழியில் நம்ம வாங்கிக்கலான்ட்டு விலை பார்த்திங்கன்னா 1/2 kg 100 rupees சொன்னார். ஆனால் நல்ல ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா க்ரீமியாக இருந்துச்சு. ஸோ அது வாங்கிட்டு வெயிலுக்கு இதமாக வெள்ளேரி பிஞ்சியுமே வாங்கிக்கிட்டோம். ஸோ வீட்டுக்கு போனதும் இதை கட் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும்ன்ட்டு அந்தந்த சீசனில் கிடைக்கிறத நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கணும். அதுவும் வெயில் நேரத்தில் இந்த மாதிரி வெள்ளேரி பிஞ்சுலாம் சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுமே மீட் பண்ண அல்ஹம்துலில்லாஹ் அதில் பார்த்தது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்துட்டு வந்து பார்த்திங்கனாக்கா மீனெல்லாம் வந்து நம்ம இன்னொரு தடவை க்ளீன் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் இது பண்ணி வச்சுட்டு அரிசி களைஞ்சி வச்சாச்சு. இந்த வெள்ளேரி பிஞ்சில் வந்து உமா சால்ட்டும் சில்லி பவுடர் அப்படின்னா இன்னும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தா. அப்படி கடையில் நம்ம இது பண்ணி கொடுப்பாங்களே அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஸ்பைஸியாக ஒன்று சாப்பிட்டுட்டு சும்மா ஒன்று சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை கிளம்பியாச்சு. வெள்ளேரி இது சாரி அது என்ன வெள்ளை பூசணி வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, இது எப்படி பண்ணுறதுன்னு கூட தெரியாது. இது நாங்கள் சமைச்சு சாப்பிட்டதும் கிடையாது. ஸோ வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு இதை கட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் உப்பும் கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கிட்டு இது வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு குடிச்சிட்டு வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம வந்து காலையிலேருந்து நான் அதிகமாக எதுவுமே இது பண்ணாமல் டீ மட்டும் குடிச்சதோடு இருந்தது. ஸோ ஓகே, அதுமாரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்துருக்கேன். எப்படி வருது என்ன இதுன்னு தெரியல. ஸோ நல்லா தான் இருந்துச்சு, வெறும் தண்ணி மாதிரி. ஸோ மீன் வந்து பரட்டி வச்சதெல்லாம் பொரிச்சிட்டு கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். கீரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொட்டின மாதிரி இருந்துச்சு. வதக்குனதும் சிம்பிளாக அப்படி சுட்டுக்கோண்டா போயிடுச்சா. அதுக்கு தேங்காய் துருவி போட்டு மீன் பொரிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஒரு சீரியலையும் பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு வேலை அன்றைக்கி முடிஞ்சது. சீரியல் பார்க்க மாட்டேன். சீரியல் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக டம்னு சத்தம் கேட்டுச்சுன்னா மட்டும் நான் உட்காந்து பார்ப்பேன். ஸோ அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. சம்மர் ஹாலிடே விட்டதுலேருந்து ரொம்ப இழுன்னு டைம் போய்கிட்டே இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்குலாம் எப்படி ஹாலிடேஸ் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மாங்காய் வச்ச மீனானத்தோட சூப்பராக சுட சுட சாப்பிட்டு அன்றைக்கி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த விலாகில் பார்க்கலாமா. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.